திரு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழின் 8வது பாடல் உனை தினம் என்று தொடங்கும் பாடலாகும். இது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் தலத்தை பற்றியது. இந்த பாடல் யமபயம் நீங்கவும் மனக்கலக்கத்திலிருந்து விடுபட்டு மன உறுதி பெறவும் உதவும் என்று நம்பப்படுகிறது. திருப்புதல் 8 உனை தினம் பாடல். உனை தினந்தொழுதிலனுளன் இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடுன் அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலனும் அருள் மாறா குலத்துளன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடுன் சிகரமும் வலம் வருகிலன் உவப்பொடுன் புகழுத்துதி செய்ய விளைகிலன் மலை போலே கனை தெலும்ப கடது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின மரளிதன் உலையினர் கதித்தடந்தர தேரி கயிறு அடுகதை கொடு பொறுப்போதே களக்குறுஞ்செயல் ஒளிவர அழிவுறு கருத்து நைந்து அளமுறு பொழுது அளவை கோல் கணத்தில் என் பயம் மரமயில் முதுகினில் வருவாயே வினை தளந்தனில் அலகைகள் குதிகோல விழுக்குடைந்து மெய் உகு தசை கழுகுன விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர்புரி வேளா மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சு குங்கும முளை முகடு உளுநரை விரைத்த சந்தன மத புயவரை உடையோனே தினத்தின சதுர்மறை முனி முறை கொடு புனர் சொரிந்து அலர் பொதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழல் மகிழ்வோனே தெனந்தன என வரியலி நரை தெவிட்ட அன்பொடு பருகு உயர் பொழில் திகழ் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. விளக்கம். யான் உன்னை தினந்தோறும் தொழுவதுமில்லை, உன் தன்மைகளை எடுத்து உரைப்பதுமில்லை, பல மலர்கள் கொண்டு உன் திருவடிகளை பொருந்த பணியவில்லை, ஒரு வகையான தவமும் யான் செய்தவனில்லை, உன் அருள் நீங்காத உள்ளத்தை உடைய அன்பர் இருக்கும் இடம் கூட யான் அறிகின்றதும் இல்லை, ஆர்வத்தோடு உன் மலையை வலம் வருவதுமில்லை, மகிழ்ச்சியோடு உன் புகழை துதிக்க விரும்புவதும் இல்லை, மலைபோல் உருவமுடன் கனைத்தவாறு வரும் எருமையின் கழுத்தின் மீது வருகின்ற கரிய நிறமும் கடுங்கோபமும் உடைய யமனின் தூதர்கள் என் முன் தோன்றி நெருக்கி எரிகின்ற பாசக்கயிறு கொண்டும் துன்புறுத்தும் கதாயுதம் கொண்டும் என்னோடு போரிடும் போது மனம் கலங்கும் செயலும் ஓய்வின்றி அழிவுறும் எண்ணமும் நைந்து போய் யான் துன்புறும் போது ஒரு கன அளவில் என் பயம் நீங்கும்படியாக அஞ்சேல் என்று கூறி மயிலின் முதுகினில் நீ வருவாயாக. போர்க்களத்தில் பேய்கள் கூத்தாடுவதால் ஊன் உடைந்து உடல்களிலிருந்து சிதறின மாமிசத்தை கழுகுகள் உண்ணவும் விரித்த தலைமயிர் உடையவர்கள் என்னும் அசுரர்களோடு போர் புரிந்த வேலனே, நிறைய ராகங்களில் பாடவல்ல குயிலின் மொழி ஒத்த குரலால் அழகான வள்ளி மலைக்காரி வள்ளியின் குங்குமம் அணிந்த மார்பில் அழுந்தும் வாசமிகு சந்தனமே, வாசமிகு சந்தனமும் கஸ்தூரியும் அணிந்த மலை போன்ற தோள்களை உடையவனே, தினந்தோறும் நால்வேதமும் வல்ல பிரம்மா விதிப்படி நீரால் அபிஷேகம் செய்து பூக்களை நிறைய அர்ச்சித்து தேவர்களும் கோபத்தை நிந்தித்து விட்ட முனிவர்களும் தொழ அந்த நித்திய பூஜையில் மனம் மகிழ்வோனே, தெனத்தெனந்தன என்ற சப்தத்துடன் இசைக்கும் வண்டுகள் தேனை தெவிட்டும் அளவுக்கு ஆசையுடன் குடிக்கும் உயர்ந்த சோலைகள் விளங்கும் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் சரவண மூர்த்தியே,